இன்றைக்கி கோவை மாநகராட்சியுடைய சாதாரண கூட்டம் நடைபெறுதுங்க. இந்த கடந்த வாரம் பார்த்திங்கன்னா கோவைக்கு தமிழ்நாடுனுடைய உள்ளாட்சித்துறை அமைச்சர் வந்திருந்தாங்க. அப்போ சில திட்டங்களை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பு பேப்பர்லாம் பார்த்தோம். அதாவது தென்னிந்தியாவின் மான்செஸ்டரான கோவை பார்த்திங்கன்னா பல முன்னணி தொழில் நிறுவனங்கள் இருக்குது. உலக அளவில் தொழிலுக்கு பெயர் போன நகரம் நம்முடைய கோவை மாநகரம். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம ரூட்ஸ் ஆர்என் கம்பெனி ரூட்ஸ் ஆர்என் எடுத்தால் உலகம் ஃபுல்லாக தெரியும். அதே மாதிரி எல்ஜிபி இருக்குது, நிறைய மோட்டார் வாகன செயல் இருக்குது, சப்மர்சிபிள் கம்பெனி நிறைய ஐடி கம்பெனி நிறையா தொழிலுக்கு பெயர் போன கோவை மாநகரம். இந்த கோவை மாநகரம் இன்றைக்கு இந்த திமுக திராவிட மாடல் மேயர்கிட்ட மாட்டிட்டு, இந்த அரசுகிட்ட மாட்டிட்டு, இந்த கோவை மக்கள் மட்டும் இல்லை கோவை நகரமே திண்டாடுது இந்த கோவை 4 ஆண்டுகால திராவிட மாடல் அரசில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தொழில் நகரமான கோவையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ரோடு நல்லா இருக்கான்னு பாருங்கள். மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய இருக்காங்க. ஒரு தெருநாயம் கூட பிடிக்க மாட்டாங்க, குப்பை சரியாக அழ மாட்டாங்க. அந்த நிலமை தான் இந்த 4 வருஷமாக இந்த திமுக திராவிட மாடலில் போயிட்டுருக்கு. அப்படிங்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒன்றும் இல்லை, முந்தான 2 நாள் லேசாக மழை பெய்ஞ்சது. 2 நாள் மழை பெஞ்சதுக்கு ரோடெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மக்கள் எங்கேயும் வண்டியில் போனால் முதுகு வலி தான் வரும். அந்த மாதிரி வெறும் இப்போ குண்டும் குழியுமாக தான் ரோடு எல்லாம் சின்ன மலைக்கே எப்படி இருக்குன்னா இப்போ எங்கள் ரோடோட தரம் எந்த லட்சணத்தில் இருக்குன்னு பார்த்துக்குங்க. அதாவது கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் பார்த்திங்கன்னா மாண்புமிகு எஸ்பி வேலுமணி அவர்கள் எடப்பாடியார்கிட்ட பரிந்துரை செய்து கோவைக்கு பார்த்திங்கன்னா திருச்சி ரோட்டில் பாலம், அவனாசி ரோட்டில் பாலம், மேட்டுப்பாளையம் ரோடு சாலை விரிவாக்கம், பொள்ளாச்சி சாலை விரிவாக்கம், உக்கடம் மேம்பாலம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் கோயிலுக்கு அத்தனை குளங்களையும் புனரமைச்சு மக்களுக்கு ஒரு பொழுதுபோக்கு அம்சமாக அண்ணன் வேலுமணி மூலிமா ஸ்மார்ட் சிட்டி குளத்தெல்லாம் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. இன்றைக்கி அதோட நிலைமையில் குளத்தோட நிலைமையில் என்னங்க